ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளவர் நீங்களும் பண்ணணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷன் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இதை கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கட்டியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ளவர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ரொம்ப அதிகமான காசு வராது. பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பொக்கே ஷாப்பில் கிடைக்கும். சிப்ஸி ஃப்ளவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்துக்கோங்க, அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு எந்த ஃப்ளவர் வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளவரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. காம்பு இதில் அதிகமாக இருக்கும். அந்த ஃப்ளவரை மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 டைம் சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரிசப்ஷன் ஃப்ளவர் தான் இந்த மாதிரி தான் ஈஸியாகவே மேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளவர் ஷாப்புக்கு போனீங்கன்னா அவங்க வேறு விதமாக கட்டுவாங்க. அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனா கூட நான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நான் என்ன மாதிரி பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட, இப்போ தான் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, உங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் கட்டி பழகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒன்று போல் ஈவனாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளவரையும் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கட்டி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ நான் ஈஸியான மெத்தட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். எனக்காக தேவைக்கு நான் பண்ணேன்னா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அப்பப்போ நான் எடுத்து கட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி தனித்தனியாக சுற்றி நாட் போட்டு வைக்க மாட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தனித்தனியாக கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஈஸியான மெத்தடில் கட்டி வச்சுருக்கோம். இப்போ ஒரு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நூல் உங்களுக்கு எந்த நூல் வேணுமோ அந்த நூல் எடுத்து பூக்கட்டுற நான் பூக்கட்டுற நூலில் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் இந்த கோல்டன் கலர் த்ரெட் இருக்கும், அது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்ம நாட் போட்டு கட்டுறோம், கொண்டையை சுற்றி வைக்கிறோம், இல்லை ஜடை வச்சு வைக்கிறோம், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த கோல்டன் த்ரெட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல் எல்லாமே நான் கட் பண்ணிடலாம். அந்த ஃப்ளவர் மட்டும்தான் நம்மளுக்கு ரிசப்ஷனுக்கு தேவை. ஸோ அதனால் நூலை ஃபஸ்ட்டு 4 மடங்காக போட்டுக்கோங்க. 4 மடங்கு இல்லை 5 மடங்காக போட்டுட்டு அது லாஸ்ட்டில் எண்டில் நாட் போட்டுட்டு ஒரு நூல் மட்டும் உங்களுக்கு சுற்றுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி எடுத்து நல்லா சுற்றிக்கோங்க. ஒரு 2 சுற்று நல்லா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போடனா கூட நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அந்த நூல்லேருந்து கிராஸாக வைங்க. நூல் மேலே அந்த காம்பு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் கொஞ்சம் கிராஸு, லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கிராஸாக வைங்க. சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒல்லியாக தான் வரும். இப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக வரும். ஸோ ஒரு ஃப்ளவர் வச்சுட்டுக்கு அதுக்கு அடியில் அந்த காம்பு எங்கே முடியுதோ அங்கே இன்னொரு ஃப்ளவர் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா கூட இப்படி பார்த்தீங்க, நான் கட்டுறதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நான் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சு தான் கட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா நேராக இருக்கும். நேராக ஒவ்வொரு லேயருக்கும் அடியில் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டு இன்னொரு பூ வச்சிங்கன்னா ஒல்லியாக தெரியும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தடிமனாக தெரிகிறதுக்காக 2 சைடும் கிராஸாக வச்சுக்கோங்க. நூல்லேருந்து 2 சைடும் கொஞ்சம் ஷேப் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரியே சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும், கையை விட்டு கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். மற்ற அந்த ஃப்ளவர் சிப்ஸி ஃப்ளவர் அப்படி இருக்காது. இந்த ஃப்ளவர் அப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா காம்பு நல்லா கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா சுற்றுங்க. இந்த ஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்கள் சாரீ என்ன கலர் இருக்குது, அவங்க என்ன கலர் சாரீ சொல்லியிருக்காங்க, அந்த கலரில் ஃப்ளவர் எந்த கலர் கிடச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாரீக்கு மேட்சாக நம்ம ஆட் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்ரு பிங்க் கலரு, சாரீ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் கலர் அப்படியே சாண்டல் கலர் தான். இந்த ஃப்ளவர் என்ன கலரோ அதே தான். அதனால தான் நான் எந்த ஸ்ப்ரேயுமே பண்ணலை. ஸோ உங்களுக்கு சாரீ கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ கட்டுற ஃப்ளவர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம்.
ஸோ உங்கள் saree என்ன கலரோ அதுக்கு மேட்சாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கலர் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டைம் தான் வச்சு கட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அதிகமாக வந்து இந்த கலர் தான் தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு எந்த கலர் அதிகமாக தேவைப்படுதோ அந்த கலரை வந்து அதிகமாக வச்சுட்டு பார்டர் என்ன கலரோ அந்த கலர் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி நீங்களாக வாங்கி கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ், உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். ஸோ இதே நீங்கள் பூ மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 350 சொல்லுவாங்க, 350 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளாக வாங்கி பண்ணும்போது 100 ரூபீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். இதே இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2, 3 ஃப்ளவர் 2 ரிசப்ஷனு, ஒரு முகூர்த்தம் அந்த மாதிரி இது கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்ணும்போது இனிமேல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை முடியும். இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம கட்ட அதுவே பார்த்திங்கன்னா நல்லா பெண்டாகி மடிஞ்சு வரும், பார்த்திங்கன்னா வளைஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து எதுவுமே வளைக்கிறதுக்கு தேவையில்லை. அதுவே தானாகவே நம்ம கட்ட அதுவே வளைஞ்சு வந்துடும். ஒரு ரவுண்டு ஷேஃப்க்கு அதுவே வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அளவாக கட்டிக்கோங்க. ஏன்னா ரிசப்ஷனுக்குன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் சிம்பிளாக தான் வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட்டிக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து போதுமானது, எனக்கு வந்து இந்த அளவு வந்து போதுமானது. ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதனால எனக்கு வந்து இது வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஸோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிட்டேன். முடிக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டுவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு முடிவு மட்டும் நம்ம நல்லா பண்ணிட்டோம்னா அது வந்து பிரியாமல் லாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க. நான் வந்து 3 நாட் போட்டு நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஏன் ஒட்டா கட் பண்ணலைன்னா நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும், அதனால தான் நான் ஒட்டாக்கு வந்து கட் பண்ணலை. ஸோ அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி விட்ருவேன் நான். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து பண்ணுற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க கேட்டிருந்த ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃப்ளவர் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃப்ளவரையும் 2 ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக இன்னொன்று வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் நான். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே எடுத்துகிட்டு இந்த ரோஸ் கலர் ஃப்ளவர் கூட சேர்ந்து நல்லா நாட் போட்டு விட்ருங்க. ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நாட் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலராமல் இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க காம்பு, ஃப்ளவர் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து நம்ம வந்து ஹேரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் எனக்கு 5 வந்து தேவைப்படல, 4 தான் தேவைப்பட்டுச்சு. ஒன்று வந்து எதுக்குமே எக்ஸ்ட்ரா கொண்டு போய்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா எப்பயுமே வச்சுக்குவேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், எப்படி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு எப்படி ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் போட்டு எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.